Hi friends, welcome back to Wilsiskitchen. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் தக்காளி பழம் 1 கிலோ எடுத்துர்க்கேன். நல்லா கழுவி வச்சிருக்கேன். இது நம்ம வெட்டி முதல்ல வேக வச்சிரலாம். தக்காளி பழத்தை பாதியா வெட்டி ஒரு பாத்திரத்துல போட்டுறலாம். இந்த மாதிரி இருக்குதெல்லாம் வெட்டி எடுத்துக்கிடுவோம். இது சிம்பிளா வீட்ல இருக்க பொருட்களை வச்சு நம்ம டொமேட்டோ சாஸ் செஞ்சிரலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிடலாம். அதையும் இப்போ ஒரு பாத்திரத்தை தட்டி வச்சிடலாம். மீதி இருக்கிறதையும் வெட்டி உள்ளே ஆட் பண்ணிவிடுவோம். தக்காளி பழம் எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. நம்ம இதுக்கு ஒரு கப்போட தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். நம்ம வேக வச்சிடலாம். மணி வச்சாச்சு. இது வேகட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிடலாம். வேக வச்சுருவோம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. 10 நிமிஷம் தான் ஆகுது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தோல்லாம் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். முதல்ல இது நல்லா ஆறிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் தக்காளி பழத்தை உள்ள ஆட் பண்ணிக்கிடுதேன். 2 நேரமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஊற்றிடலாம். மீதி இருந்த தக்காளி பழத்தையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தக்காளி பழத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி பழத்தை நம்ம ஒரு ஜல்லடையில் வச்சு நல்லா இருத்து எடுத்துக்கிடுவோம். இருத்துக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துடலாம். நல்லா ஜூஸ் அவ்வளோத்தையும் எடுத்துடலாம். இது தக்காளி பழம் கட்டியே கிடந்தாலும் இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா வந்துடும். நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு எடுத்துவிடுவோம். ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா ஜூஸ்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி சக்கை வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இந்தளவுக்கு தக்காளி ஜூஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜூஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கலக்கி விட்டு விடுவோம். நல்லா கொதித்து கட்டியாகிற வரைக்கும் வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்படி கொதிக்குது பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுட்டோம். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கிடுவோம். தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா கட்டியாகணும். நல்லா கொதிக்கட்டு பாருங்கள். நல்லா தண்ணியில் நல்லா வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிடுதேன். 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன். 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிடுதேன். கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கிடுவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உரப்புக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா கலக்கி விட்டு விடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கட்டியானோடனே நம்ம இறக்கிடலாம். லாஸ்ட்டில் லெமன் பிழிஞ்சி ஊற்றி நம்ம இறக்கிடலாம். லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்க்கலாம். நான் லெமன் தான் சேர்க்க போகிறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம சுகர் உரப்புலாம் நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இனிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிடலாம். உரப்பு அதிகமாக வேணும்னா உரப்பு ஜாஸ்தி சேர்த்துக்கிடலாம். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா கட்டி ஆகிட்டு லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருக்குது. அதை உள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு கொதித்த உடனே நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நேச்சுரலான பொருட்களை வச்சு செஞ்ச டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிட்டு வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமல் நம்ம நேச்சுரலான பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாண்ட்விச் அப்புறம் நூடுல்ஸ் இதுக்கெலாம் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை
ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.